வாழைப்பூவில் பொரியல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஜிகே கிச்சன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடாயில் தேவையான அளவு எண்ணெயை சேர்த்து கடுகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ரெண்டும் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கணும். வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் அதிகப்படியான அயன் இருக்குது. 5-6 பூண்டை தோல் உரித்து இதில் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அதிகம் விருப்பப்படுறவங்க இன்னும் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. வதங்கந்தோம் நறுக்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவை இதில் சேர்த்துக்கிட்டு நல்லா பிரட்டி விடுங்க. 2 நிமிஷம் வதங்கினா போதும். வாழைப்பூ பெண்களுக்கு மிகவும் நல்லது. கர்ப்பப்பை பிரச்சனைகளை சரி செய்யும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பை சேர்த்து நல்லா கிளறி விட்டுடுங்க. சுகர் பேஷண்ட்ஸ்க்கு இதில் இருக்க துவர்ப்பு தன்மை ரொம்பவே நல்லது. வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக உணவில் சேர்த்துக்கணும். இதுக்கு தண்ணி அதிகம் தேவையில்லை. 2 கைப்பிடி அளவு தண்ணியை தெளிச்சுட்டு தட்டை போட்டு மூடிடுங்க. சட்டுன்னு வெந்துடும். தேங்காய்க்கு பதிலாக 1/2 கப் அளவு உடைச்ச கடலை, கொஞ்சமாக ஜீரகத்தை சேர்த்து மிக்சியில் பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு வாழைப்பூ நல்லா வெந்ததுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க அந்த பொடியை தூவி நல்லா கிளறி விடுங்க. தேங்காய் பருப்பு சேர்த்தும் செய்யலாம். ஆனால் இது போல் உடைச்ச கடலை பொடியை சேர்த்து சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்துக்கும் இன்னும் நல்லது. டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? வாழைப்பூவை க்ளீன் பண்ணுறது தான் கஷ்டம், ஆனால் சுலபமாக சமைச்சிடலாம். இதில் அதிகப்படியான மருத்துவ குணம் இருக்கிறதுனால நாம் வாரத்தில் ஒரு நாள் தவறாமல் இதை நாம் உணவில் சேர்த்துக்கணும். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.